உணவே மருந்து என்ற யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவங்க வீடியோக்குள்ளே இன்று நாம் பார்க்க இருப்பது கேழ்கீரையை பற்றி பார்க்க போகிறோம். கேழ்கீரை என்பது இளமையை நீட்டிக்கும் மகத்தான கீரையாகும். முதுமையை தள்ளி போடும் கீரையாகும். இந்த கீரையை கடைந்து பொரியல் செய்தும் சாப்பிடலாம். இது சுருண்டு தன்மை கொண்டது. இது கோசுக்கீரையை போன்று அமைந்திருக்கும். இது ஊதா நிறத்தில் இருப்பதால் இது கோசுக்கீரை என்பார்கள். இந்த கீரையை அதிகமாக நிறைய சாப்பிடணும். நீர் சத்து நிறைந்தது. இது அதிகம் சாப்பிடுவதால் நம்மளுக்கு நீர் சத்து உண்டான அந்த நோய்கள்லாம் போக்கக்கூடிய தன்மை உண்டு. குளிர்காலத்தில் சாப்பிட்ட வேண்டிய கீரை இது அதிக நோய் எதிர்ப்பு சத்து கொண்டது. இதில் விட்டமின்கள், பைட்டோ கெமிக்கல்ஸ்கள் நிறைந்திருக்கின்ற கீரையாகும். நீர் சத்து நிறைந்த கீரை. அதனால் அனைத்து சத்துக்களும் முழுமையாக உடலுக்கு எடுத்துக்கொள்ளும் தன்மை கொண்டது. இதில் உள்ள சத்துக்கள்னு பார்த்திங்கன்னா விட்டமின் B2, விட்டமின் B3, விட்டமின் B6, விட்டமின் B12, விட்டமின் C, விட்டமின் E, விட்டமின் K நிறைந்திருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா இதில் பீட்டா காரோட்டின் நிறைய இருக்கிறது. போலிக் அமிலம் நிறைகிறது. லூட்டிக் என்ற வேதிப்பொருள் நிறைந்திருக்கிறது. கால்சியம், செம்பு, இரும்பு, மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சிலிக்கன், துத்தநாகம், நார்சத்து, தாது உப்புக்கள் நிறைந்துள்ள கீரையாக உள்ளது. இந்த கீரையை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி இப்போ பார்க்கலாம் பாருங்கள். உடலில் உள்ள பாக்டீரியாக்கள், வைரஸுகள், கிருமிகள் இல்லாத அழிக்கும் தன்மையை உடையதாக இது இருக்கிறது. இது ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்படுகிறது. உடலில் உள்ள இது உடல் வீக்கத்தன்மையை குறைக்கிறதுக்கும் பயன்படுகிறது. இது உடல் முதுமை அடைவதை தாமதப்படுத்துகிறது. புற்றுநோய் வராமல் தடுக்கிறது. புற்றுநோய் வந்தாலும் குணப்படுத்துகிறது. உடலில் உள்ள விஷத்தன்மைகளையே வெளியேற்றும் தன்மை கொண்டது. இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவும் கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டது. உடலுக்கு ஏற்ற சக்தியை கொடுக்கும் தன்மை கொண்டது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் நோயினால் ஏற்படுகின்ற பலகீனத்தை போக்கவும் பயன்படுகிறது. இது மூளை, முடி, நகம், பற்கள், தோல், இதயம், சதை போன்ற மண்டலங்களின் ஜீரண மண்டலங்கள் ஆகியவற்றை சீராக செயல்பட சிறப்பாக செயலாற்றுகிறது. நாளமில்லா சுரப்பிகளை சிறப்பாக தூண்டுவித்து சுரக்க செய்கிறது. இதனால் ஹார்மோன்ஸ்களாம் நன்கு சுரந்து தேவையான அளவு நம்ம சுரப்பியை தூண்டுவிக்கிறது. இது முதுமை நோயை உண்டாக்கும் ஃப்ரீ ரேடிக்கல் திரவம் சுரக்கம் இவற்றை உற்பத்தியை முழுவதுமாக குறைத்து அந்த இளமை பருவத்தையே மிகுதிப்படுத்தி காமிக்கிறது. ஃப்ரீ ரேடிக்கல் திரவத்திற்கு உறிஞ்சி வெளியேற்றி விடுவதால் இதனை பிரிட்டன் ரிசர்ச்சாளர்கள் ஊட்டச்சத்து நிபுணர்கள் நிரூபித்தே காட்டியுள்ளனர். இதில் பீட்டா கரோட்டின்கள் செல்கள் நுரையீரல் புற்றுநோயை தடுக்கிறது. கண் பார்வை உண்டான குறைபாடுகளை போக்குகிறது. மூளையில் உள்ள ஞாபக சக்தி குறைபாடுகளையும் போக்கி பாதுகாக்கிறது. இதனால் உண்டாகும் விட்டமின்களையும் மினரல்ஸ்களையும் கொடுக்கிறது. அசைவ உணவில் உள்ள விட்டமின்களை விட மினரல்ஸை விட இந்த கீரையில் அதிகமான விட்டமின்கள், மினரல்ஸ் எல்லாம் நிறைந்திருக்கிறது. இதை நம்ம அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் இருந்தால் அதை கட்டுப்படுத்துவதற்கும் அதனால் ஏற்படுகின்ற மாரடைப்பை தடுக்கிறதுக்கும் இந்த கீரை சாப்பிட்டால் நல்லா பயன்படுத்தப்படுகிறது. இரும்பு சத்து, துத்தநாகம் அதிகம் இருப்பதால் இது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் அளிக்கிறது. மூட்டு இணைப்புகளில் வலியை போக்கும் தன்மை கொண்டது. சளி, இருமல், ஆஸ்துமா போன்றவற்றையும் போக்கும் தன்மை கொண்டது. இதில் நார் சத்து அதிகம் உள்ளதால் மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறது. அஜீரண கோளாறு வராமலும் தடுக்கிறது. உடலுக்கு ஏற்ற சக்தியையும் கொடுக்கிறது. இவ்வளோ சக்திகள் நிறைந்த இந்த கீரையை நம்ம அனைவரும் அவசியம் சாப்பிட்டு எல்லா மருத்துவ குணங்களும் நிறைந்த இந்த கீரையை சாப்பிட்டு நம்ம நல்ல உடல் நல்ல ஆரோக்கியத்தை வச்சிருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.